Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி. அதில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 5.2ல் 8th ஃபஸ்ட்டு சம்மு. பாரு தங்கம், அனதர் மெத்தடு. தங்கம் ஆல்ரெடி இந்த மெத்தடு அட்டவணை போட்டு ஒன்று சொல்லி தந்தேன். உனக்கு அது ரீச் ஆகலைன்னா இப்போ அனதர் மெத்தட் சொல்கிறேன். உனக்கு பாரு ஃபைண்ட் சென்டர், மையம் கண்டுபிடிக்கணும். ஃபோக்கஸ், குவியங்கள் கண்டுபிடிக்கணும். வெர்டிசஸ், முனைகள் கண்டுபிடிக்கணும். அண்ட் டைரக்ட்ரிஸ் கண்டுபிடிக்கணும், இயக்க வரை கண்டுபிடிக்கணும். ஆஃப் த எலிப்ஸ் x - 3 whole squared divided by 225 plus y - 4 whole squared divided by 289 ஈக்குவல் டு 1. கண்ணு நீ எந்த மெத்தடில் போட்டினாலும் உனக்கு மார்க் கொடுப்பாங்க. கண்ணு இது ஏன் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? இந்த நம்பர் தான் பெருசு. அப்போ ஒய் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ். நான் சொல்கிறது புரியுதா? ஒய்க்கு பேரலாக இருக்கிற ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ், புரியுதா? அப்போ நமக்கு மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறத விட மேஜர் ஆக்சிஸ் என்ன சொல்லுவேன்? பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். நான் சொல்கிறது புரியுதா? மேஜர் ஆக்சிஸ் நமக்கு மேஜர் ஆக்சிஸ் parallel to y axis. y axisக்கு பேரலாக மேஜர் ஆக்சிஸ் இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், இப்படி ரெண்டு கோடு போட்டால் பேரலல்னு அர்த்தம் ராஜா. சரி, இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். பெரிய நம்பரை ஏ ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கணும். அப்போ ஏ ஸ்கொயர்டு 289. இதிலிருந்து ஏ 17 வந்துருமா? பி ஸ்கொயர்டு 225. அப்போ பி 15 வந்துடும் ரூட் எடுத்தா. எசன்ட்ரிசிட்டி போட்டோம்னா இ ரூட் ஆஃப் 1 - b ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். அப்போ இ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 - b ஸ்கொயர் பாரு 225 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பாரு 289. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 289. அதில் 225 போச்சுன்னா 64 சமி. இதிலேருந்து இதை கழிச்சுப்பாரு. 9ல் 5 போச்சுன்னா 4, 8ல் 2 போச்சுன்னா 6 வந்துருமா? அப்போ 64 டிவைடட் பை 289. 64க்கு ரூட் எடுத்தால் 8, 289க்கு ரூட் எடுத்தால் 17. புரியுதா தங்கம்? அப்போ ஏ ஸ்கொயர்டு என்ன, பி ஸ்கொயர்டு என்ன, எசன்ட்ரிசிட்டி என்ன கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சென்டர். சென்டர் ஜஸ்ட் எக்ஸோடைய வேல்யூ ஒய். நீங்கள் பாரு எக்ஸ் - 3யா? அப்போ தேர்ஃபோர் x - 3 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். அதே மாதிரி y - 4 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் y ஈக்குவல் டு 4. -3 அந்தாண்ட போச்சுன்னா +4, -4 அந்தாண்ட போச்சுன்னா +4. டக்குன்னு பார்த்து சொல்லிடலாம், குறிய மாற்றிக்கோ, அவ்வளோதான். அப்போ சென்ட்ரு 3, 4. புரியுதாக்கா? நீங்கள் -3, நான் சொல்கிறது புரியுதா? ரீச் ஆகுதா ராஜா? அப்போ ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு +3ன்னு வரும். இங்கே y - 4 ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா y ஈக்குவல் டு 4ன்னு வரும். புரியுதா? அப்போ சென்ட்ரு 3, 4 இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் எல்லாமே போட போகிறோம். இப்போ ஃபோக்கஸ் தங்கம். ஃபோக்கஸ் அப்படிங்கும்போது கண்ணு நம்மளுடைய மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸோடைய வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஒய்யோடைய வேல்யூவில் ஃபோக்கஸ்னால் +or - ஏஇயை கூட்டு, இவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அதே எக்ஸ் மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் எக்ஸோட கூட்டணும். இப்போ புரியுதா சாமி? அப்போ இந்த சென்டர் தான் நமக்கு ஹீரோ மாதிரி. அப்போ இந்த 3 அப்படியே இருக்கும், 4ம் அப்படியே தான் இருக்கும், +or - ஏஇ. ஃபோக்கஸ்க்கு என்ன அந்த சென்ட்ரலிருந்து, புரியுதா? எங்கள் +or - ஏஇ ஒன்று மேலேயும் இன்னொரு டிஸ்டன்ஸு கீழேயும் போகுதுன்னு அர்த்தம். நான் போட சொல்கிறேன்னா 3, 4 +or - ஏஇ. அப்போ 3, 4 +or - ஏ 17, இ பாரு 8/17, 17, 17 அடிபட்டு போயிடும். அப்போ எஃப் 3, 4 +or - 8. அப்போ 3, கூட்டிக்கு 4 + 8னா 12, 1. இன்னொன்று 3, 4 - 8 அப்படின்னா பெரிய நம்பருடைய குறி. -4ல் 8ல் 4 போச்சுன்னா 4. இப்போ அது புரிஞ்சுதா சாமி? அதே மாதிரி தான் வெர்டெக்ஸு. 3, வெர்டெக்ஸுக்கான ஃபார்முலா +or - 0, +or - ஏ இல்லையா? அப்போ 3 அப்படியே தான் இருக்கும், 4 அப்படியே தான் இருக்கும். ஒய் ஆக்சிஸ் இந்த ஒய் மதிப்பில் +or - ஏவை சேர்த்து
புரியுதா? ஃபோக்கஸ்னா ஒய்யோடைய இதில் புரியுதா கோஆர்டினேட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇயை சேர்த்து, வெர்டெக்ஸ்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவை சேர்த்து. அப்போ 3, 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து 17. அப்போ 3, 4 ப்ளஸ் 17னா 21 ராஜா. ஏடாஸ் பாரு 3, 4 மைனஸ் 17னா மைனஸ் பெரிய நம்பருடைய குறி மைனஸ் 17ல் 4 போச்சுன்னா 13. இது புரியுதா சாமி? அப்போ இது சென்டர் போட்டுட்டோம், ஃபோக்கஸ் போட்டோம், வெர்டெக்ஸ் போட்டோம். அடுத்தது டைரக்ட்ரிஸ் ஒன்று கேட்குறாங்களா? இப்போ நமக்கு மேஜர் ஆக்சிஸ் பேரல் டு ஒய் ஆக்சிஸா தங்கம். அப்போ தேர்ஃபோர் ஒய்யோடைய வேல்யூ இங்கே பேர் ஒய்யோடைய வேல்யூ 4. அப்போ 4ஓட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. டைரக்ட்ரிஸ்னா கண்ணு ஃபோக்கஸ்னா என்ன பண்ணணும்? ஏஇ சேர்த்தணும். வெர்டெக்ஸ்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவை சேர்த்தணும். டைரக்ட்ரிஸ்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இயை சேர்த்தணும். இவ்வளோதான் ராஜா. நான் சொல்கிறது புரியுதா தங்கம்? மேஜர் ஆக்சிஸ் பேரல் டு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா ஒய் கோஆர்டினேட்டோட ஃபோக்கஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ சேர்த்து, வெர்டெக்ஸ் வேணும்னா ஒய் கோஆர்டினேட்டோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவை சேர்த்து, டைரக்ட்ரிஸ் வேணும்னா ஒய் கோஆர்டினேட்டோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. அதுதான் வந்து இப்போ பார் டைரக்ட்ரிஸ். அப்போ டைரக்ட்ரிஸ் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ஒய் கோஆர்டினேட் 4 ராஜா, 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. அப்போ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து 17, இ வந்து 8/17. இந்த 17 இது வந்து ஃப்ராக்ஷன், இது அப்படியே மேலே போகும்போது தலைகீழாக போகும். அப்போ 17 × 17 289 டிவைடட் பை 8. கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 32 ப்ளஸ் ஆர் மைனஸ் 289 டிவைடட் பை 8. இப்போ பார் 32 ப்ளஸ் 289 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அப்போ ஒய் ஈக்குவல் டு 321 டிவைடட் பை 8. அதே 32 மைனஸ் 289 சொன்னோம்னா பெரிய நம்பருடைய குறி மைனஸ், இதிலிருந்து இதை கழிச்சு போட்டீங்கன்னா சாமி 257 டிவைடட் பை 8ன்னு வந்துடும். அடுத்தது நம்ம படம் வந்து உனக்கு பார்த்துக்கோ. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். மொதல் வந்து சென்டரை பிளாட் பண்ணிக்கோ. 3, 4 அப்படின்ட்டு அப்ராக்சிமேட்டாக மேலே F1 கீழே F2 அப்புறம் ஏ டேஸு. நீ கண்டுபிடிச்சதெல்லாம் இதில் இது வழியாக கோடு போட்டு ஏ டேஸ் வழியாக படத்தை போட்டு அப்படியே அப்ராக்சிமேட்டாக பிளாட் பண்ணால் இது ஒரு டைரக்ட்ரிஸ், பாசிட்டிவ் டைரக்ட்ரிஸ், இது நெகட்டிவ் டைரக்ட்ரிஸ். இவ்வளோ தான். இது அப்ராக்சிமேட் படம் தான், படத்துக்கு 1 மார்க் இருக்குது. புரிஞ்சுதா சாமி? இது ஈஸியாக பார்த்துடலாம். இது அனதர் மெத்தட். இதில் உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.